ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எசென்ட்ரிக் ஃபூட்டிங். ஓகேவா, எசென்ட்ரிக் ஃபூட்டிங் எப்படி டிசைன் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பிஃபோர் தட் நம்ம எசென்ட்ரிக் ஃபூட்டிங்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் பாருங்கள், இது எசென்ட்ரிக் ஃபூட்டிங். அதாவது ஃபூட்டிங்கோட சென்டரில் காலம் இல்லாமல் சப்போர்ட் எட்ஜில், அதாவது ப்ராப்பர்ட்டி லைனை ஒட்டி இன்கேஸ் நம்ம ஒரு பில்டிங் கட்டி ஆகணும் அப்படின்னா, ரெண்டு சைடில் பில்டிங் இருக்குது பட் நம்மளோட ப்ராப்பர்ட்டி சென்டரில் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த டைமில் வந்து எசென்ட்ரிக் ஃபூட்டிங் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இந்த எசென்ட்ரிக் ஃபூட்டிங்கோட அட்வான்டேஜஸ் மேக்ஸிமம் அதுக்கு அவ்வளோ கிடையாது. பட் இது ஏன் எசென்ட்ரிக் ஃபூட்டிங் ஓகேங்களா, இந்த காலம் வந்து அவுட்ரு எட்ஜஸ், அதாவது சப்போர்ட் ஆஃப் த பீம், அதாவது ஃப்ரீ எட்ஜில் இருக்கும். இதில் என்ன ஒரு நம்ம மெயினாக பார்க்கணும் அப்படின்னா, இதில் அடிஷன் டு த பாட்டம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா, பிகாஸ் வந்து பார்த்தோம்னா இது பெண்டிங்கே உங்களுக்கு வந்து ஜாஸ்தி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இன்கேஸ் உங்களுக்கு லோடு ஜாஸ்தியாக வருது எசென்ட்ரிக் ஃபூட்டிங்கில், அந்த லோடு வந்து நமக்கு எவ்வளோ ஏரியா ஃபூட்டிங் கொடுத்தாலும் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலாம், டெப்த் ஆஃப் த ஃபூட்டிங் எவ்வளோ கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகலாம். அந்த டைமில் என்ன யூஸ் பண்ணுவோம், ஒரு ஸ்ட்ரிப் பீம் ஆர் ஸ்ட்ராப் பீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பக்கத்தில் இருக்க காலமுக்கு ஒரு பீம் கனெக்ட் பண்ணி இதில் வர லோடு அந்த காலமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு எசென்ட்ரிக் ஃபூட்டிங்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம், அது எப்படி மாடல் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ சாஃப்ட்வேர் உள்ளே போனோடனே மெட்டீரியல்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டிஃபைனில் போய்ட்டு மெட்டீரியல்ஸ், நான் டிஃபால்ட்டாக ஏற்கனவே M25 ஆட் பண்ணியிருக்கேன். அந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோவில் M20 கிரேட் ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ டிஃபைனில் போய்ட்டு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி, மெட்டீரியலில் ஆட் நியூ மெட்டீரியல், ஆட் நியூ கொடுத்தோன்னே M20 மிக்ஸ் 20. ஓகே, ஸோ வெயிட் பெர் யூனிட் வரும் எவ்வளோ இருக்கும், காங்கிரீட் போட்டோம் அப்படின்னா காங்கிரீட் கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னா 25 kN/m³. ஆர்சிசினா 25, பிசிசினா 24 நம்மளுக்கு தெரியும். இதோட வேல்யூ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 5000 ரூட் ஆஃப் எஃப்சிகேன்றது 20. ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 20க்கு ரூட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. 20க்கு ரூட் எடுத்தால் 4.47 வருதுங்களா, இன்ட்டு 5000 போட்டால் எவ்வளோ வருது, 22,360. ஓகேவா, 22,360. ஸோ அதை இங்கே கொடுக்கணும், 22,360 கொடுத்துட்டு என்டர். ஓகே, அண்ட் தென் பாய்சன் ரேஷியோ 0.2 தான் இருக்கும். கோஎஃபிஷியன்ட் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் எவ்வளோ கொடுக்கணும், 0.000055. ஓகேவா, கொடுத்துட்டு வேறு என்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த எஃப்சிகே, இதில் வந்து என்ன கிரேட் ஆஃப் கான்கிரீட் கொடுக்குறோமோ அந்த கிரேட் 20/20, 25/25 கொடுத்துட்டு ஓகே, அண்ட் தென் ஓகே. ஸோ இப்போ எப்படி நம்ம கான்கிரீட் மெட்டீரியல் ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எப்படி மாடல் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ட்ராவில் போய்ட்டு ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு பாயிண்ட்டு கிளிக் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஃபூட்டிங் சைஸ் வந்து 2 மீட்டர் பை 2 மீட்டர் இல்லைனா 3 மீட்டர் பை 2 மீட்டர் வருது அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணணும். இது வந்து எசென்ட்ரிக் ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுப்போம். ஸோ இப்போ 2 மீட்டர் பை 3 மீட்டர் அப்படின்னா டாப்பில் வந்து 1, பாட்டமில் வந்து 1. ஸோ வந்து ஒயில் 1 கொடுத்து என்டர் கொடுங்க இந்த பாயிண்ட், அண்ட் தென் பாட்டமில் -1 என்டர் கொடுங்க, அண்ட் தென் இப்போது இது 0 ஆக்கிட்டு எக்ஸில் வந்து 3 மீட்டர்ஸ், இந்த பாயிண்ட் அண்ட் தென் இந்த பாயிண்ட்லேயும் இந்த பாயிண்ட். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு எசென்ட்ரிக் ஃபூட்டிங்கான அவுட்டர் இது கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்லாப் வரைப்போம். ஸோ எப்படி வரையலாம் அப்படின்னா ட்ராவில் போய்ட்டு ட்ரா ஸ்லாப்ஸ் ஆர் ரெக்டாங்குலர் ஸ்லாப், பிகாஸ் ரெக்டாங்குலர் ஷேப்பில் தான் ரெக்டாங்குலர் ஸ்லாப் போடுறோம். இது ஸ்டிஃப் இருக்கக்கூடாது, ஃபூட்டிங் 450 யூஸ் பண்ணுறோம் இந்த பாயிண்ட்லேயும் இந்த பாயிண்ட் வரைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ஸ்டிஃப் வரையறதுக்கு முன்னாடி, அதாவது காலம் வரையறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா காலமோட டைமென்ஷன் எவ்வளோ அப்படின்றத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து காலமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 230/450 இருக்குது அப்படின்னா காலமோட சென்டர்லேயும் இந்த பக்கம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 450/2. ஓகேங்களா, 225 இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஃபூட்டிங் வரையும் போது ஆஃப் செட் ட்ராவில் போய்ட்டு ட்ரா பாயிண்ட் எக்ஸில் 0.225 என்டர் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக 225 mm தள்ளி ஒரு பாயிண்ட் வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பாயிண்ட் வந்து வரைஞ்சாச்சு. ஏன் அப்படின்னா இப்போ காலமோட சென்டர்லேயும் இந்த பாயிண்ட். ஸோ இப்போ இந்த காலம் வரைகிறோம் அப்படின்னா இது சுற்றி கரெக்டாக இருக்கும். ஸோ காலமோட அவுட்டரும் இந்த ஃபூட்டிங்கோட அவுட்டரும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இதுமாதிரி வரைஞ்சிருக்கோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ட்ராவில் போய்ட்டு குயிக் ட்ரா ஏரியா அரௌண்ட் பாயிண்ட்ஸில் போய்ட்டு நம்ம ஸ்டிஃப் வரைப்போம், அதாவது காலமோட சைஸ். ஸோ ஃபூட்டிங் கிடையாது, ஸ்டிஃப் போகணும். ஸ்டிஃபோட டெப்த் எவ்வளோ பண்ணோம், ஃபூட்டிங்கோட டெப்த் எவ்வளோ அதே டெப்த் தான். ஓகேங்களா, ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் வந்து 0.45 அண்ட் தென் ஒய் டைரக்ஷனில் வந்து 0.23 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு எதாவது காலமாக வந்திருக்கும். ஓகேவா,
தெரியுதுங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஸ்பிசி. ஸோ இந்த ஸ்லாபை எஸ்கேப் கொடுத்துட்டு இந்த ஸ்லாபை செலக்ட் பண்ணிவிட்டு அசைன் சப்போர்ட் டேட்டா சாயில் ப்ராப்பர்ட்டிஸ் எஸ்பிசி 200 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா ++ஆக இருக்கும். ஸோ எஸ்பிசி வந்து அப்ளைன் ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டு கிளிக் பண்ணி லோட்ஸ் கொடுக்கணும். பாயிண்ட் லோட், டெட் லோட் அண்ட் லைவ் லோட். ஃபார் எக்ஸாம்பிள் டெட் லோட் வந்து ஒரு 500 இருக்குது, லைவ் லோட் வந்து ஒரு 150 இருக்குது அப்படின்னா அசைனில் போயிட்டு லோட் டேட்டா பாயிண்ட் லோட். ஸோ டெட்டு வந்து பார்த்தோம்னா 500. இது வந்து எக்ஸ் அண்ட் ஒய் டைமென்ஷன் வந்து காலமோட சைஸ் தான். எக்ஸ் டைமென்ஷன் வந்து 450 அண்ட் தென் ஒய் டைமென்ஷன் வந்து 230. ஓகேவா? கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இதில் பாயிண்ட் அசைன் ஆகிடுச்சு டெட் லோட். இப்போ லைவ் லோடு கொடுக்கணும் அப்படின்னா திருப்பி இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அசைன் லோட் டேட்டா பாயிண்ட் லோட். ஸோ இதில் லைவ் கொடுக்கணும். லைவ் எவ்வளோ அப்படின்னா 150 கொடுப்போம். 150 கொடுத்துட்டு ஓகே. ஸோ ஃபார் நம்ம 2 லோடு அப்ளை பண்ணியாச்சு. இப்போது ரனில் போயிட்டு ரன் அனாலிசிஸ். நம்மளுக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் செக்கும் சாயில் ப்ரெஷரும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் இதில் ரெட் கலர் எவ்வளோ காமிக்குது அப்படின்னா அரௌண்ட் 10. ஸோ விச் இஸ் சேஃப் பிகாஸ் அலோவபிள் வந்து 25 இருக்குது நமக்கு அலோவபிள். ஓகேங்களா? ஸோ இப்போது சாயில் ப்ரெஷர் அதாவது நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க ஏரியா சஃபிஷியண்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணுன்னா டிஸ்பிளேயில் போயிட்டு ஷோ ரியாக்ஷன் ஃபோர்ஸ், லோட் காம்பினேஷன், சாயில் ப்ரெஷர் அண்ட் அப்ளை. எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 320 வந்திருக்கு. ஸோ வந்து நமக்கு 200 தாண்டி போயிருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபூட்டிங்கோட சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபூட்டிங்கோட ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணணும், அதாவது இந்த டைரெக்ஷனில். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா மாடல் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஆர் இந்த ஸ்லாபை டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டெலிட் பண்ணிவிட்டு ட்ரா பாயிண்ட்ஸ். ஒயில் வந்து இந்த பக்கம் 3 meters. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் ஒரு 2 meters, பாட்டமில் வந்து ஒரு -2 meters. அண்ட் நெக்ஸ்ட் டைம் 0 ஆக்கிட்டு நெக்ஸ்ட்டில் வந்து ஒரு 3 meters. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டில் இந்த பாயிண்ட் அண்ட் தென் இந்த பாயிண்ட். ஸோ எக்ஸென்ட்ரிக் ஃபுட்டிங்னால உங்களுக்கு லோடு கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு ஜாஸ்தி தான் காமிக்கும் ஏரியா. ஓகே. ஸோ இப்போ ட்ரா ஸ்லாப். ட்ராவில் போயிட்டு ட்ரா ஸ்லாப்ஸ். ஸ்டிஃப் கிடையாது, 450 இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட். ஸோ அவ்வளோ. இப்போ நமக்கு எஸ்பிசி அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஸ்லாப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அசைன் சப்போர்ட் டேட்டா சாயில் ப்ராப்பர்ட்டிஸ் எஸ்பிசி 200 கொடுத்துட்டு ஓகே. ஸோ இப்போ மறுபடியும் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ரனில் போயிட்டு ரன் அனாலிசிஸ். டிஸ்பிளே, ஷோ ரியாக்ஷன் ஃபோர்ஸ், சாயில் ப்ரெஷர். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? 156 தான் இருக்குது. ஸோ வந்து நமக்கு சேஃப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டீட்டெயிலிங் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தோன்னா காலம் ஸ்ட்ரிப் வரையணும். அது எப்படி வரையலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ மாடல் அன்லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து காலம் ஸ்ட்ரிப் வரைய போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 மீட்டர்னால் நம்ம மிட் ஸ்பேனில் வரையும் போது இந்த பக்கம் மேலே 2 இருக்கும், கீழே 2 இருக்குமா? ஸோ ட்ராவில் போயிட்டு ட்ரா டிசைன் ஸ்ட்ரிப். ஏ லேயர், பின்றது ஒய் ஆக்சிஸ், ஏன்றது எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஏ செலக்ட் பண்ணிவிட்டு 2 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்லேயும் இந்த பாயிண்ட். ஓகே. ஸோ அண்ட் தென் நம்ம இன்னொரு லைன் வரைய போகிறோம், அதாவது ஒய் ஆக்சிஸ் வரையணும். ஓகேங்களா? அந்த காலம் ஸ்ட்ரிப் பண்ணுறது. ஸோ அதை எப்படி வரையணும் நம்ம அப்படின்னா இந்த மிட் ஸ்பேனில் வரையக்கூடாது, இந்த காலம்க்கு நேராக மிட்டில் வந்து பாஸ் ஆகிற மாதிரி வரையணும். ஓகேவா? ஸோ ட்ரா போயிட்டு ஸ்ட்ரிப் லேயர் பி மாற்றிட்டு 1 மீட்டர் என்டர் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ரனில் போயிட்டு ரன் அனாலிசிஸ் அண்ட் டிசைன். ரன் அனாலிசிஸ் அண்ட் டிசைன் போயிட்டு இதில் என்ன செக் பண்ணோம் அப்படின்னா பஞ்சிங் ஷியர், அதாவது ப்ரொவைட் பண்ணியிருக்க டெப்த் வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லையா அப்படின்னு பார்க்கணும். ஸோ டிஸ்பிளேயில் போயிட்டு ஷோ பஞ்சிங் ஷியர் டிசைன். ஸோ பாருங்கள் இதில் வந்து எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருக்கு? 1.4 வந்திருக்கு. ஸோ இப்போ நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்க
டெப்த் வந்து இன்சஃபிஷியன்ட். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா 450 600 மாற்றலாம். ஸோ மாடல் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபூட்டிங்கோட அந்த ஸ்லாப் திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ டிஃபைனில் போயிட்டு ஸ்லாப் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை ஆட் காப்பி ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கோங்க. கொடுத்து நம்ம டெப்த் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் போதும். ஃபூட்டிங் 600, டெப்த் வந்து 600 கொடுத்துட்டு ஓகே தென் ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஸ்லாபை செலக்ட் பண்ணி இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபூட்டிங் ஸ்லாப் அப்படி ஃபூட்டிங் 450 இருக்கும். அது என்ன பண்ண போகிறோம், ஃபூட்டிங் 600 மாத்திரம் கொடுத்துட்டு ஓகே. இந்த டிசைனில் அதுமாதிரி ரீபார் மெட்டீரியல் வந்து HOSD 500. ஸோ அதையும் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஓகே அண்ட் தென் ஓகேவா. ஸோ இப்போ ரனில் போயிட்டு ரன் அனாலிசிஸ் அண்ட் டிசைன். இப்போது திருப்பி டிஸ்பிளேயில் போயிட்டு ஷோ பஞ்சிங் ஷீட் டிசைன். ஸோ இப்போ பாருங்கள் 0.95 வந்திருக்கு, 1க்கு கம்மியாகிடுச்சு. ஸோ இதை நம்ம எக்கனாமிக்கலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல வரும்போது இது ட்ரெபிசாய்டல் ஆகிப்பாங்க. இப்போ இந்த இடத்துலேயே ஆகணும் அப்படின்னா ஒரு கோன் ஷேப்பில் ட்ரெபிசாய்டல் ஷேப்பில் சப்போர்ட் கிட்ட வரும்போது. ஸோ அதுமாதிரி பண்ணால் இந்த இடத்துல டெப்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 600 இருக்கும், இந்த இடத்துல வந்து 450 இருக்கும். ஸோ வந்து நமக்கு எக்கனாமிக்கலாக இருக்கும். ஓகேவா. எசென்ட்ரிக்கில் எக்கனாமிக்கலாக இருக்கிறது பண்ணுறதுக்காக பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எங்கேயா இருக்குன்னா இதேமாரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்டெப்பு மாதிரி. ஸோ அதுமாரி பண்ணலாம். இல்லைனா இதேமாரி ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா டீட்டெயிலிங். ஓகே. ஸோ ரனில் போயிட்டு ரன் டீட்டெயிலிங் அவ்வளோதான் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் கிடச்சிடும். ட்ராயிங் காம்பவுண்ட் வியூவில் ஃபூட்டிங்கு போயிட்டு ஃபூட்டிங் டேபிள் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா AST எவ்வளோ தேவைப்படுது. 10 and 14 காமிக்குது. 14 கிடையாது 16, பிகாஸ் 14 நம்ம ஐஎஸ் ஸ்டாண்டர்டில் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ 10 எடுத்து நம்ம 12 போட்டுக்கலாம். போட்டால் நமக்கு எக்கனாமிக்கலாக இருக்கும். ஓகேவா. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து எசென்ட்ரிக் ஃபூட்டிங் எப்படி மாடல் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரிப்டிங் போட்டு எப்படி நம்ம 2 காலம் கனெக்ட் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.